ஆவியிலும் என்றும் உண்மையிலும் வழிபட வாருங்கள். இந்த அவனியில் இறைவன் அரசினை காணும் ஆனந்தம் பாருங்கள். ஆவியிலும் என்றும் உண்மையிலும் வழிபட வாருங்கள். இந்த அவனியில் இறைவன் அரசினை காணும் ஆனந்தம் பாருங்கள். உலகின் மாந்தர்களே, உங்கள் இதயத்தை திறந்திடுங்கள். உலகின் மாந்தர்களே, உங்கள் இதயத்தை திறந்திடுங்கள். இறைவார்த்தையின் பொருள் காணுங்கள். இகம் வாழ்ந்திடும் முறை கேளுங்கள். இறைவார்த்தையின் பொருள் காணுங்கள். இகம் வாழ்ந்திடும் முறை கேளுங்கள். ஆவியிலும் என்றும் உண்மையிலும் வழிபட வாருங்கள். இந்த அவனியில் இறைவன் அரசினை காணும் ஆனந்தம் பாருங்கள். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளுடைய அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கை கடவுளுடைய கொடைகளால் நிரம்பி இருக்கிறது. எனக்கு என்ன ஆசீர்வாதம் இருக்கிறது என்று நீங்கள் கேள்வி எழுப்புவீர்கள் என்றால், இந்த உலகத்தையே பார்க்க முடியாமல் குருடராய் பிறந்தவர்களை போய் கேளுங்கள். அப்பொழுது நீங்கள் எந்த அளவுக்கு உயர்த்தி வைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். இந்த உலகம் எவ்வளவு நன்மையானது, அழகானது என்பதை அறிய உங்களால் முடியவில்லையா? ஒரு அடி எடுத்து வைக்க முடியாத, கை கால் விளங்காதவர்களை போய் கேளுங்கள். அவர்கள் சொல்லுவார்கள், இந்த உலகத்தை காண எங்களால் செல்ல முடியவில்லை. இப்படி மனிதன் எல்லா வரங்களையும் பெற்றிருந்தாலும் அவன் இருதயத்தில் இருக்கிற அதிகமான ஆசைகள், அவன் கடவுள் மேல் நம்பிக்கை வைப்பதை விட்டுவிட்டு கடவுளை குறை சொல்ல ஆரம்பிக்கிறான். இன்றைக்கு திருப்பலியில் ஒரு மனிதன் விலை உயர்ந்த முத்தை பார்க்கிறான். அதை சொந்தம் செய்து கொள்வதற்காக அந்த அவனுடைய சொத்தை எல்லாம் விற்று அதை வாங்குகிறான் என்று வேதம் சொல்கிறது. விலை உயர்ந்த முத்து யார்? கடவுள், இயேசு. அவரே நமக்காக தந்தையாக இறைவன் கொடுத்திருக்கிறார். ஆக அந்த முத்தாகிய இயேசுவை நாம் பெற்றுக்கொள்வதற்கு, சொந்தம் செய்து கொள்வதற்காக எதையும் விட்டுவிட துணிய வேண்டும். ஆகவே இந்த திருப்பலியில் நாம் பங்கெடுப்பதற்கு முன்பாக கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்வதற்காக, கிறிஸ்துவை சொந்தம் செய்து கொள்வதற்காக நான் ஏன் சில காரியங்களை விட்டுவிட மாட்டேன் என்கிறேன்? எதற்காக நான் பிடிவாதமாக இருக்கிறேன்? எதற்காக சில கொள்கைகளை நான் இழக்காமல் இருக்கிறேன்? அதற்காக ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்போம். ஆண்டவரே, உம்மை நான் சொந்தம் செய்து கொள்வதற்கு எதையெல்லாம் இழக்க வேண்டுமோ, எதையெல்லாம் விட்டுவிட வேண்டுமோ அதை விட்டுவிட எனக்கு வரம் தாரும் என்று சொல்லி, நாம் இதுவரைக்கும் மன கடினத்தோடு கடவுளுக்கும் மனிதர்களுக்கும் விரோதமாய் நாம் நடந்து கொண்ட நேரங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். தகுதியுடன் இத்திருப்பலியில் பங்கேற்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்கிறேன்.
என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லாத வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. உம்மை எதிர்நோக்கி இருப்போரை பாதுகாப்பவரான இறைவா, உம்மால் அன்றி ஆற்றல் வாய்ந்ததும் புனிதமானதும் எதுவும் இல்லை. எங்கள் மீது உமது இரக்கத்தை மென்மேலும் பொழிவதால் உம்மை எங்கள் தலைவராகவும் வழிகாட்டியாகவும் ஏற்றுக்கொண்டு நிலையானவற்றை நாங்கள் இப்பொழுதே பற்றி கொள்ள நிலையற்ற இன்றைய நன்மைகளை பயன்படுத்தி செய்வீராக. உம்மோடும் தூய ஆவி ஒன்றிப்பில் இறைவனா என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். மோசேயின் முகத்தோற்றம் ஒளிமயமாய் இருந்ததைக் கண்டு அவரை அணுகிச் செல்ல அஞ்சினர். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 34, இறை வார்த்தைகள் 29 முதல் 35 முடிய. மோசே சீனாய் மலையிலிருந்து இறங்கி செல்கையில் உடன்படிக்கை பலகைகள் இரண்டையும் தம் கைகளில் தாங்கிக் கொண்டிருந்தார். மோசே கடவுளோடு பேசியதால் அவர் முகத்தோற்றம் ஒளிமயமாய் இருந்தது. ஆனால் மோசே அதை அறியவில்லை. ஆரோனும் இஸ்ரேல் மக்கள் அனைவரும் மோசேயை பார்த்தபோது அவர் முகத்தோற்றம் ஒளிமயமாய் இருந்ததைக் கண்டு அவரை அணுகிச் செல்ல அஞ்சினர். ஆனால் மோசே அவர்களை கூப்பிட்டார். ஆரோனும் மக்கள் கூட்டமைப்பின் தலைவர்கள் அனைவரும் அவரை நோக்கி வந்தனர். மோசேயும் அவர்களிடம் பேசினார். பின்னர் இஸ்ரேல் மக்கள் அனைவரும் அவர் அருகில் வந்தனர். அப்போது ஆண்டவர் சீனாய் மலையில் தமக்கு அறிவித்த அனைத்தையும் அவர் அவர்களுக்கு கட்டளையாக கொடுத்தார். மோசே அவர்களோடு பேசி முடித்த பின் தம் முகத்தின் மேல் ஒரு முக்காடு போட்டுக்கொண்டார். மோசே ஆண்டவரோடு உரையாடும்படி அவர் திருமுன் செல்வது முதல் வெளியே வருவது வரை அம்முக்காட்டை எடுத்து விடுவார். அங்கிருந்து வெளியே வந்து அவருக்கு கட்டளையிடப்பட்டவற்றை அவர் இஸ்ரேல் மக்களுக்கு எடுத்து கூறுவார். இஸ்ரேல் மக்கள் மோசேயின் முகத்தை பார்க்கும்போது மோசேயின் முகத்தோற்றம் ஒளிமயமாய் இருக்கும். மோசே ஆண்டவரோடு பேச செல்லும் வரை தம் முகத்தின் மேல் மீண்டும் முக்காடு போட்டுக்கொள்வார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. நம் கடவுளாகிய ஆண்டவரே தூயவர். நம் கடவுளாகிய ஆண்டவரே தூயவர். நம் கடவுளாகிய ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள். அவரது அரியணை முன் தாழ் பணிந்து வணங்குங்கள். அவரே தூயவர். பல்லவி. நம் கடவுளாகிய ஆண்டவரே தூயவர். மோசேயும் ஆரோனும் அவர்தம் குருக்கள் அவரது பெயரால் மன்றாடுவோருள் சாமுவேலும் ஒருவர். அவர்கள் ஆண்டவரை நோக்கி மன்றாடினர். அவரும் அவர்களுக்கு செவி சாய்த்தார். பல்லவி. நம் கடவுளாகிய ஆண்டவரே தூயவர். மேகத்தூணிலிருந்து அவர்களோடு பேசினார். அவர்கள் அவருடைய ஒழுங்குமுறைகளையும் அவர் அவர்களுக்கு தந்த நியமங்களையும் கடைபிடித்தார்கள். பல்லவி. நம் கடவுளாகிய ஆண்டவரே தூயவர். நம் கடவுளாகிய ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள். அவரது திருமலையில் அவரை தொழுங்கள். ஏனெனில் நம் கடவுளாகிய ஆண்டவரே தூயவர். பல்லவி. நம் கடவுளாகிய ஆண்டவரே தூயவர்.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. உங்களை நான் நண்பர்கள் என்றேன், ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 13 இறை வசனங்கள் 44 46 வரை. அக்காலத்தில் இயேசு மக்களை நோக்கி கூறியது, ஒருவர் நிலத்தில் மறைந்திருந்த புதையல் ஒன்றை கண்டுபிடிக்கிறார். அவர் அதை மூடி மறைத்துவிட்டு மகிழ்ச்சியுடன் போய் தமக்குள்ள யாவற்றையும் விற்று அந்த நிலத்தை வாங்கிக் கொள்கிறார். விண்ணரசு இப்புதையலுக்கு ஒப்பார். வணிகர் ஒருவர் நல்முத்துக்களை தேடி செல்கிறார். விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டவுடன் அவர் போய் தமக்குள்ள யாவற்றையும் விற்று அதை வாங்கிக் கொள்கிறார். விண்ணரசு அந்நிகழ்ச்சிக்கு ஒப்பாகும். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இயேசுவின் இதயத்திலிருந்து ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் சமாதானமும் உங்களுக்கு அருளப்படுவதாக. அன்புமிக்கவர்களே, கடவுள் மனுஷனை எப்படி படைச்சாரு உங்களுக்கு தெரியுமா? தொடக்க நூல் 2ஆம் அதிகாரத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, மண்ணை எடுத்து கடவுள் ஒரு மனிதனை உருவாக்கி அவனுக்குள் தன் சுவாசத்தை ஊதினார், அவன் உயிர் பெற்றான் என்று விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே மனிதனை கடவுள் மண்ணால் படைத்தார். அந்த மண்ணுக்குள் அவர் தன் சுவாசத்தை வைத்தார். முன்பு ஒரு காலத்தில் ஒரு பெரிய பணக்காரர் இருந்தார். 2 மகன்கள் அவருக்கு. அப்பொழுது இளைய மகன் மிகவும் சோம்பேறியாக அவருக்கு காணப்பட்டார், அறிவற்றவனாக. அவருக்கு இயல்பிலேயே மூத்த மகன் மேல் பெரிய அன்பு இருந்தது. ஆகவே ஒரு நாள் இருவரையும் அழைத்து, நான் சம்பாதிச்சு வச்ச சொத்துல நீங்க அமர்ந்திருந்து சாப்பிடுறது உங்களுக்கு அவமானமா இல்லையா? ஆகவே நீங்கள் வளர்ந்து விட்டீர்கள், இனி நான் உங்களுக்கு உணவு அளிக்க விரும்பவில்லை. நீங்கள் கடல் கடந்து போய் வியாபாரம் செய்து வணிகம் செய்து வேலை செய்து நீங்கள் சொத்துக்களை கொண்டு வாருங்கள், அதன் பொருட்டு நாம் பிற்பாடு பேசுவோம் என்று அவர்களை அனுப்பி வைத்தார். 2-3 வருடங்கள் கழித்து அந்த 2 மகன்களும் தன்னுடைய சொந்த தேசத்திற்கு திரும்பி வந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்தி தகப்பனுக்கு சொல்லப்பட்டது. அவர் இருவரையும் அனுப்பி வைத்து பிற்பாடு எவ்வளவு வேதனைப்பட்டார். ஆனாலும் பிள்ளைகளுக்கு அறிவை கொடுக்க வேண்டும், அனுபவத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக இப்படி அவர் செய்தார். இப்பொழுது 2 மகன்களும் கடற்கரையில் வந்து இறங்கினார்கள். தகப்பன் ஆசையாக ஓடி போய் முதல் முறையாக அந்த பெரிய பையனை, மூத்தவனை கட்டி அரவணைத்தார். அவன் ஏற்கனவே அறிவுடையவன், இன்னும் எவ்வளவு சம்பாதித்து வந்திருப்பானோ என்று
அரவணைத்தார், முத்தமிட்டார். மகனே, நீ என்ன சம்பாதித்து வந்தாய் என்று கேட்ட பொழுது அவன் முகம் வாடி போனது. வேதனை அடைந்தான். அவன் கண்களில் கண்ணீர் ததும்பியது. அப்பொழுது அப்பா கேட்டார், என்ன ஆச்சு? அவன் சொன்னான், நான் இவ்வளவு சம்பாதித்தேன், இவ்வளவு சேகரித்தேன், ஆனால் நாங்கள் கப்பலில் வருகிற பொழுது கடற்கொள்ளையர்கள் வந்து அனைத்தையும் சூறையாடி போனார்கள் என்று சொல்லி புலம்பி அழுதான். தகப்பனுக்கு மன வருத்தம். அப்பொழுது அவர் தனக்குள்ளே சொல்லிக் கொண்டார், என்னுடைய அறிவுடைய மகனே எல்லாவற்றையும் இழந்துவிட்ட பிற்பாடு இந்த முட்டை பையன், என் சின்ன பையன் என்னத்தை தான் கொண்டு வந்திருக்க போறான் அப்படின்ட்டு நீ என்ன கொண்டு வந்த அப்படின்னு கோபமா கேட்டார். சின்ன பையன் ஒரு 3 பேக் நிறைய வரட்டியை காண்பிச்சான். வரட்டினா தெரியும் இல்லையா? மாட்டு சாணத்துல அதை தட்டி வச்சிருக்காங்க. அப்பா பார்த்தார், மண்ணு 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 மண்ணு, களிமண் களிமணி, முட்டை பையன், உன் புத்திக்கு ஏற்ற மாதிரி இது ஊர்ல கிடைக்கலன்ட்டு நீ அங்க போய் வரட்டியை கொண்டு வந்த அப்படின்ட்டு அவன் திறந்து காட்டின வரட்டியிலிருந்து ஒன்றை எடுத்து தூக்கி அவன் அடிச்சார். அது உடைந்தது. அந்த உடைந்ததிலிருந்து மரகதம் வெளிப்பட்டது, முத்துக்கள் வெளிப்பட்டது. இன்னொன்றை அவர் உடைத்து பார்த்தார். அதில் மாணிக்க கற்கள், தங்கங்கள் இருந்தது. அவர் தன் மகனிடத்தில் கேட்டார், எல்லாவற்றிலும் அப்படித்தானா? அவன் சொன்னான், எல்லாவற்றிலும் இல்லை, ஒரு சிலவற்றில் நான் வைக்கவில்லை என்று சொன்னான். அப்பொழுது எல்லாவற்றையும் உடைத்து அவன் சம்பாதித்த பொருட்களை சேகரித்த பொழுது அது 10 தலைமுறைக்கும் தேவையான சொத்தாக இருந்தது. அப்பொழுது தகப்பன் கேட்டார், இந்த அறிவு உனக்கு எங்கிருந்து வந்தது? அவன் சொன்னான், நாம் அறிவுடையவர்கள், செல்வமுடையவர்கள் என்று எல்லாருக்கும் காட்டிக்கொள்ள விரும்புகிறோம். நம் எதிராளிகளுக்கு நாம் யார் என்பதை தெரியப்படுத்தி விடுகிறோம். மா பத்திரமா இருமா, வீட்டுல 2 நாள் கழிச்சு வந்துருவோமா, இந்த ஊருக்கே கேட்கிற மாதிரி சொல்லிட்டு. ஆகவே திருடன் கண்ணமிட்டு திருடுவதற்கு நாமே காரணமாகி விடுகிறோம். ஆகவே நாம் ஞானத்தோடு நடக்க வேண்டும் என்று நான் இப்படி செய்தேன். திருடர்கள் வந்தார்கள், என்னை பரிசோதித்தார்கள். நான் கொண்டு வந்த மூட்டைகளை திறந்து பார்த்து சீ என்று போனார்கள். தகப்பன் தன் சிறு மகனை தரக்குறைவாக நினைத்தார். அவனில் பொதிந்திருந்த ஞானத்தை பார்த்து அவர் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார். அன்புக்குரியவர்களே, இரண்டு கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். புனித பவுல் இந்த உலகத்திற்கு ஒரு பெரிய செய்தியை கொடுக்கிறார். அது என்ன அப்படின்னா, அவர் இயேசு கிறிஸ்துவை அனுபவிக்கிறார். ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கிறார். அந்த அனுபவித்த அனுபவத்திலிருந்து மக்களுக்கு போய் இறைவாக்கு சொல்கிறார். அவருடைய வார்த்தையை கேட்கிறவர்கள் கேட்கிற போதே சுகம் கிடைக்கிறது, கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார்கள். பவுல் பேசிக்கொண்டிருக்கும் போதே பேய்கள் தானா ஓடுது, அற்புதங்கள் நடக்குது. அவரை ஒரு விஷப்பாம்பு கடிக்கிறது. அந்த ஊர் மக்கள் நினைச்சாங்க, இது பயங்கரமான பாம்பாச்சு, அவர் செத்துத்தான் போயிடுவாரு அப்படின்னு நினைக்கும் போது அவர் ஒரு எறும்பை தட்டி விடுவது போல அந்த பாம்பை பிடித்து நெருப்பில் போடுறார். அந்த பாம்பு எரிந்து செத்தது. இவர் நல்லா இருக்கிறார். அப்ப அந்த தேசத்துடைய மக்கள் உடனே சாஷ்டாங்கமாக விழுந்து, இந்த பாம்பு கடித்து பிழைத்தவர்கள் இல்லை, ஆனால் இவர் உயிரோடு இருக்கிறார் என்றால் இவர் சாதாரண மனிதன் இல்லை, ஆகவே இவர் தேவ தூதர் அல்லது தெய்வங்களில் ஒருவர் மனித உருவத்தில் வந்திருக்கிறார் சொல்லி அப்படியே பணிந்து வணங்குகிறார்கள். அப்பொழுது பவுல் சொல்கிறார், நான் கடவுளும் அல்ல, தேவ தூதனும் அல்ல, நான் சாதாரண உங்களை போன்றவர். அப்ப உங்களுக்கு இந்த சக்தி எங்கிருந்து வந்தது? அப்பொழுது அவர் இந்த வார்த்தையை சொல்கிறார். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம்.
இந்த செல்வத்தை மண்பாண்டங்கள் போன்றே நாங்கள் கொண்டிருக்கிறோம். இந்த ஈடு இணையற்ற வல்லமை எங்களிடமிருந்து வரவில்லை, அது கடவுளுக்கே உரியது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த செல்வம் அப்படின்னா என்ன? கடவுள் தான் செல்வம். ஒப்பற்ற என் செல்வமே, ஓ எந்தன் இயேசுநாதா, உம்மை நான் அறிந்து உறவாட உன் பாதம் ஓடி வந்தேன். நான் உன் பாதம் ஓடி வந்தேன். ஆண்டவர் ஒப்பற்ற செல்வம், காண கிடைக்காத செல்வம், கிடைக்கப் பெறாத செல்வம். கடவுளை பெற்றவன் அனைத்தையும் பெற்றவன் போல. கடவுளை கொண்டிருக்கிறவனுக்கு வேறு எதுவும் அவசியம் இல்லை. அவர் செல்வம், ஒப்பிட முடியாத செல்வம். ஆக பவுல் சொன்னார், இந்த ஒப்பற்ற செல்வத்தை இந்த மண் பாத்திரத்திற்குள் நாங்கள் கொண்டிருக்கிறோம். ஆக நான் சொன்னேன், மனிதனை கடவுள் மண்ணால படைச்சார். நம்ம மண்ணு, இந்த தேகம் மண்ணால் செய்யப்பட்டது. அந்த மண்ணுக்குரிய எல்லா பலவீனங்களும் இருக்கும். ஆனால் இன்னொரு சத்தியம், இந்த மண்ணுக்குள்ள கடவுள் இருக்கிறார். இந்த மண்ணுக்குள்ள ஆண்டவர் வீற்றிருக்கிறார். அவருடைய வல்லமை நமக்குள் இருக்கிறது. ஆகவே தான் இன்றைக்கு நற்செய்தி வாசகம் சொல்லுகிறது. மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 44-46. ஒரு மனிதன் விலை உயர்ந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு புதையலை கண்டுபிடித்தான். எங்க? ஒரு தோட்டத்துல வேலை செய்து கொண்டிருக்கும் போது அந்த புதையல் உள்ள என்ன இருக்கும்? விலை உயர்ந்தவைகள் இருக்கும். அதை நம்ம ஒரு முறை அடைஞ்சிட்டோம்னா அது பெரிய சொத்து. நாம் யூகிக்க முடியாத அளவுக்கு அது நம்மை ஆசீர்வாதமாய் மாற்றும். இதை அறிந்திருந்த அவன், அந்த புதையலுடைய மதிப்பை அறிந்திருந்த அவன் செஞ்ச விஷயம் என்னன்னா, போய் தனக்குள்ளதெல்லாம் விட்டு என்னென்ன இருந்துச்சோ அதையெல்லாம் வித்துட்டு அந்த நிலத்தையே சொந்தமாக்கிட்டான். அப்ப இந்த நிலத்துக்கு சொந்தக்காரர், இந்த நிலம் 5000 சொல்லிட்டு இருந்தவரு, அவன் சொல்ல, நான் 50,000 கொடுக்குறேன். அவன் நினைச்சா, இவன் முட்டா பையன், இந்த நிலத்தை எத்தனையோ முறை உழுது இருக்கிறோம் சரியா விலையில, இந்த நிலத்துக்கு போய் 50,000 கொடுக்குறேன்னு சொல்றான்னு சொல்லி அவர் அவனுக்கு சந்தோஷமாக விற்றார். இவன் செலவு செய்தது 50,000. அந்த புதையல் அவனுக்கு சொந்தமானது. அதை கொண்டு அந்த தேசத்தின் மிகப்பெரிய வணிகனாக, செல்வந்தனாக அவன் மாறினான். உலகத்தில் இருக்கிற எல்லா தனவந்தர்களும், அந்த ஊரில் இருந்தவர்களும் ஆச்சரியப்பட்டார். இவ்வளவு செல்வம், எத்தனையோ தலைமுறைக்கு தேவையான செல்வங்களை அவன் புதையலாக பெற்றான். அந்த புதையல் எங்கே மறைந்திருந்தது? மண்ணில் மறைந்திருந்தது. உங்கள் கடவுள் எங்கே இருக்கிறார்? உங்களுக்குள் இருக்கிறார். நீங்கள் பெற்றிட முடியாத ஒப்பற்ற செல்வம் கடவுள் எங்கே இருக்கிறார்? நமக்குள்ள இருக்கிறார். அந்த சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிக்கணும்னா அவர் உங்களுக்குள்ள இருக்கிறார் என்பதை நீங்கள் முதலில் கண்டுபிடிக்க வேண்டும். அவர் உங்களுக்குள்ள இருக்கிறார் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? நம்ம என்ன பண்ணுவோம்? எல்லாத்தையும் வித்துருவோம். அந்த வித்து விடுவோம் என்பதை நீங்கள் இப்படியும் சொல்லலாம், விற்று விடுவோம், விட்டு விடுவோம், விட்டு விடுவோம். மத்தேயு சுங்க வரி, அவர் வரி வசூலிக்கிற அமர்ந்திருக்கிறார். இயேசு அங்க போறார். அவரை பற்றி ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கிறார் இல்லையா? அப்ப இயேசு போகிற பொழுது ஒரு பார்வை பார்த்தார். தம்பி, ஏதாவது டைலாக் பேசினாரா? என்னை பின் செல்லும் சொன்னார். அப்போ இறைவாக்கினர்களும் வல்லுநர்களும் இயேசுடைய பார்வைக்கு இருந்த சக்தி என்ன? என்னை பின் செல்லும் ஒரு வார்த்தை சொன்ன பொழுது அது மத்தேயு ஏன் அப்படி கலங்கடித்தது? அப்ப கண்டுபிடிக்கிறாங்க, மத்தேயு அந்த தொழிலை செய்து கொண்டிருந்த பொழுதும், தன் மேஜை நிறைய பணம் இருக்கிற பொழுதும்,
அவருடைய ஆத்துமா நிம்மதி இல்லாமல் இருந்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் ஒரு வசனத்தை வாசிப்போம். புலம்பல் ஆகமம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். பைபிளில் புலம்பல் என்று ஒரு ஆகமம் இருக்கிறது. அந்த புலம்பல் ஆகமத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் பல 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 ஞானங்கள் அங்கிருந்து வெளிப்படும். இந்த ஞானத்தை தேடி எங்கெங்கெல்லாம் போறோமே, நம்முடைய ஊரில் வயதானவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்கள் அருகில் அமர்ந்து நீங்கள் அமர்ந்தால் அவர்களிடத்திலிருந்து ஞானத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். புலம்பல் ஆகமம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். என் குற்றங்கள் என்னும் நுகம் அவர் கையால் பூட்டப்பட்டுள்ளது. ஹalleluya. ஹalleluya. குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், என் குற்றங்கள் என்னும் நுகத்தடி. Sin is a yoke. Sin is a yoke. ஆக உங்களுடைய உடல், நாம் செய்கிற பாவங்கள், அவை அனைத்தும் நமக்கு பலுவாக மாறி போய்விடும். பலுவாக மாறிவிடும். ஆக மத்தேயுவுக்கு அவர் சம்பாதித்த காசு, அவருடைய தொழிலே அவருடைய ஆத்துமா குறுங்கி போவதற்கு, வணங்கி போவதற்கு, சோர்ந்து போவதற்கு காரணமாக இருந்தது. ஆக அவர் இரட்சகரை தேடிக்கொண்டிருந்தார். இன்னைக்கு உலகத்தில் எல்லாருமே எவ்வளவு சம்பாதிக்கிறவர்கள், எவ்வளவு ஆடம்பரமாய் வாழ்கிறவர்களோ எல்லாருமே இரட்சகரை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள். பாலைவனத்தை ஒரு சில மக்கள் கடக்கிறார்கள் அல்லவா, நீங்கள் போய் அவர்களுக்கு தங்கத்தை கொடுத்து பாருங்க, தண்ணி தண்ணி தண்ணி. ஆகவே தங்கள் வாழ்க்கையில் துயரத்தில் இருக்கிறவர்கள், வேதனையில் இருக்கிறவர்கள், நோயில் இருக்கிறவர்கள், அவர்கள் எல்லாம் நுகத்தடியை சுமப்பவர்களுக்கு சமம். கால்வலி இருக்குன்னு வச்சுங்களேன், அப்படியே தாங்கி 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 நடந்து நடந்து அது ஒரு சுமையா இருக்கிறது. பிள்ளைகள் 5 பேர், கணவர் சரியாக பார்த்துக் கொள்வதில்லை. ஆக மனைவி, நானும் குழந்தையை விட்டுட்டு போறாளா? இல்லை, தன்னோடு குழந்தைகளை வைக்கிறாள். அப்பொழுது அது பெரிய நுகத்தடியாக அவளுக்கு மாறுகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உடல் முழுவதும் கேன்சர் கட்டியோடு இருக்கிறவர்களுக்கு ஒவ்வொரு வினாடியும் அது பெரிய நுகத்தடியாக, வேதனையாக இருக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகவே மத்தேயு இயேசு கிறிஸ்து பார்க்கிறார். அவர் வசீகரம் செய்யப்பட்டார். ஏன் வசீகரம்? ஒரு ஆத்துமாவிற்கு தன் ஆத்தும மணவாளரை கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா ஏசப்பா சொன்னாரு, என் ஆடுகளை நான் அறிவேன், என் ஆடுகளும் என்னை அறியும். அதே டாக்ஸ் பூத்துல வேற நிறைய பேர் உட்கார்ந்து இருப்பாங்க. அவர்கள் கடவுளை தேடவும் இல்லை, கடவுளுக்காக காத்திருக்கவும் இல்லை. ஆனால் மத்தேயு கடவுளுக்காக காத்திருந்ததை, ஏகியதை ஆண்டவருடைய ஆத்துமா எப்பொழுதோ கண்டுபிடித்தது. ஆகவே தான் இயேசுவின் பாதங்கள் அங்கே வந்தன. இயேசுவின் கண்கள் அவர் மீது பதிய வைத்தார். அந்த கண்களில் இருந்த தூய்மை, அந்த பரிசுத்தம், அந்த ஈர்ப்பு, அவர் அப்படியே எந்திரிச்சு அவரை பின்பற்றினார். அப்படி அன்னைக்கு அந்த நிமிடமே. ஆகவே ஒரு ஆத்மா என்ன எதிர்பார்க்கிறது? விடுதலை, சந்தோஷம். அதை இயேசு தருகிறார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, உங்கள் பாரங்களை தீர்ப்பதற்காகவே இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார். மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம், நான் தவறுதலாக சொல்கிறேன் என்று நினைக்கிறேன், 18, 19, 20 இறைவசனங்களில், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாற்றி தருவேன். சுமை சுமந்து சோர்ந்து இருக்கிறவர்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நற்செய்தியில் இன்னொரு காரியம் ஆண்டவர் சொல்கிறார். ஒருவன் வியாபாரத்திற்காக நல்ல முத்து கிடைக்குமான்னு தேடி போறார். தேடி போகும்போது ஒரு முத்து கிடைக்குது. வியாபாரம் செய்கிறவனுக்கு அந்த முத்துடைய மதிப்பு அவ்வளவு தெரியவில்லையோ என்னவோ,
இவன் இந்த விலை உயர்ந்த முத்தை பார்க்கிறான். அது இங்கு எப்படி வந்தது? மற்றவர்கள் வாங்குவதற்கு முன்பாக நாம் வாங்கிவிட வேண்டும் என்று சொல்லி அவன் போய் தமக்குள்ள யாவற்றையும் விற்று அதை வாங்கிக் கொள்கிறார். தனக்குள்ள சின்ன சின்ன எல்லாத்தையும் விற்று பெரிய முத்தை வாங்கிட்டார். இங்கு இயேசுவை சொந்தமாக்கிக் கொள்வதனால நஷ்டமா? இல்லை. ஏன்னா நீங்கள் பரலோகத்தை சேர்வீங்க. இயேசுவை இந்த உலகத்தில் இருக்கும்பொழுது யாரெல்லாம் சொந்தம் செய்து கொள்கிறார்களோ அவர் பரலோகத்தினுடைய பிரஜைகளாக முன்குறிக்கப்படுகிறார்கள். இயேசுவை தங்கள் சொந்த இரட்சகராகவும் ஆண்டவராகவும் தெய்வமாகவும் ஏற்றுக்கொள்கிறவர்கள் இந்த உலகத்திலேயே பரலோகத்திற்குரிய விசாவை பெற்றுக் கொள்கிறார்கள். அவர்கள் வாழ்கிற பொழுதே நிம்மதியோடு வாழலாம். நிம்மதி கண்டிப்பா நான் பரலோகத்தில் இருப்பேன். பரலோகம் என்பது பொய் அல்ல. ஆகவே பரலோகத்திற்காக ஏங்கி தவிக்கிறவர்கள் ஓடிக்கொண்டிருக்கிற கிறிஸ்துவை கண்டுபிடித்த உடனே கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் விடுவார். எத்தனை ஊழியர்கள் தங்கள் வேலைகளை விட்டு இருக்கிறார்கள். எத்தனை ஊழியர்கள், எத்தனை நல்ல மக்கள் குடியை விட்டு இருக்கிறார், சிகரெட்டை விட்டு இருக்கிறார், பெண்களோடு இருக்கும் தவறான உறவுகளை விட்டு இருக்கிறார், சினிமா பைத்தியம் அவற்றை விட்டு இருக்கிறார், இரவும் பகலும் ஊர் சுற்றுவார்கள் அதை விட்டு இருக்கிறார், போதை பழக்கம் அதை விட்டு இருக்கிறார். அது விடுகிற போது கஷ்டமாகத்தான் இருக்கும். விட்டு விடுகிற பொழுது எதையோ இழந்து விட்டோமே, மறுபடியும் நமக்கு அந்த சுகம் கிடைக்காதே. சிற்றின்பங்களை விடுகிறோமே, நீ சிற்றின்பங்களை விட்டு விட்டாலே பேரின்பம் உனக்கு கிடைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சிற்றின்பங்கள் நமக்கு பேரின்பத்தை பெறுவதற்கு தடையாக இருக்கின்றன. திருப்பதியில பெரிய லட்டு செய்வாங்க இல்லையா? அந்த லட்டு கிட்ட எறும்புகள் வராத அளவுக்கு, பூச்சிகள் வராமல் இருக்கிறதுக்கு தூரமா கொஞ்சம் சர்க்கரை போட்டுருவாங்க. அந்த வருகிற எறும்புகள் எல்லாம் தூரமா இருக்கிற இந்த சர்க்கரையை பெற்றுக்கொண்டு திருப்தி அடைந்து போய்விட்டன. அந்த ஒரிஜினல் லட்டு காப்பாற்றப்படுகிறது. அதுபோல நாம் சிற்றின்பங்களின் பிசாசு நமக்கு ஈடுபடுத்துகிற பொழுது அதுவே போதும். இந்த குடி கொடுக்கிற சந்தோஷம் போதும். அதுவும் சந்தோஷம் தானே, குடி கொடுக்கிற சந்தோஷம் போதும். இந்த உலகம் தருகிற சந்தோஷம் போதும். அவன் வீட்டுக்கு வருவான், ஒரே தகராறு, மனைவி பிள்ளைகளோடு. அவன் அதை பற்றி பெரிதாக கவலைப்பட மாட்டான். தன் வீட்டில் கொலை நடக்கும், கொள்ளை நடக்கும், கற்புக்கு விரோதமான பாவங்கள் நடக்கும். ஆனால் அவன் அதை பற்றி கவலைப்பட மாட்டான். அவன் குடித்துக் கொண்டே இருப்பான். அவன் எல்லோரும் சொல்வார்கள், நீ ஏன் உயிரோடு இருக்கிறாய்? நீ செத்து போய் இருக்கலாமே. அவன் யோசிப்பான். ஆனால் தாண்டி வந்ததனால் இனி தன்னை காப்பாற்றிக் கொள்ள வழியில் அவன் அடிக்ட் ஆயிட்டான், அடிமை ஆயிட்டான். ஆகவே நான் இப்படியே இருந்து செத்து போகிறேன். உங்களுக்கு தெரியுமா, பாபிலோனிய தேசத்தில் இஸ்ரேல் மக்கள் அடிமைகளாக 70 வருடம் இருந்த பொழுது ஒரு அரசர் இப்படி உத்தரவு கொடுத்தார். அந்த அரசர் உத்தரவு என்ன? நீங்கள் உங்கள் தேசத்திற்கு திரும்பி போகலாம். அப்ப நிறைய இஸ்ரேல் மக்களுக்கு சந்தோஷம். நம்ம சொந்த தேசத்துக்கு போறோம், நம்ம சொந்த வீடு இடிஞ்சிருக்கும், அதை மறுபடியும் கட்டு, சந்தோஷமா வாழலாம். நிறைய பேர். ஆனா கொஞ்சம் இஸ்ரேல் மக்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? பாதி பேரு, நாங்க வரல, நான் மறுபடியும் எவ்வளவு தூரம் வரணும், மறுபடியும் நம்ம அங்க வீட்டை சரி பண்ணணும், திடீர்னு மறுபடியும் யாரோ நம்மளை அடிமையாய் கொண்டு போவார்கள். அந்த இடத்திற்கு போய் அடிமைகளாக இருப்பதை விட இங்கே எனக்கு பழக்கமாகிவிட்டது, இந்த உணவு பழக்கமாகிவிட்டது, இந்த கலாச்சாரம் பழக்கமாகிவிட்டது, இந்த வாழ்க்கை பழக்கமாகிவிட்டது. இங்கே இருந்தாங்க, அடிமைத்தனத்தில் இருக்க ஆசைப்பட்டாங்க. இஸ்ரேல் மக்கள் திரும்ப போய் எருசலேம் தேவாலயத்தை கட்டி அதை சுதந்திரம் செய்து கொண்டார்கள். கடவுளுடைய சொந்த நகரத்தில் ஆடி பாடி துதித்து ஆராதித்து மீட்பின் மகிழ்ச்சியை அவர்கள் கொண்டாடினார்கள். அந்த சைரஸ் என்கிற ராஜா அறிவித்த பொழுது நடந்த விஷயம். அதுபோலத்தான் நம்மளுடைய வாழ்க்கையிலும் கடவுள் கொடுக்கிற புதிய வாழ்க்கை, புதிய சந்தோஷம் நமக்கு சரியா புரியாது. இதுல இருந்துருமே, இல்லைன்னா குடிகார ஈஸியா தெரிஞ்சிருவாங்க.
எந்த பாவத்தில் இருக்கிறோம் ஈஸியா விடுதலை முடியும். பாவம் அவ்வளவு கொடூரமானதல்ல. தேவனுடைய சக்தி முன்பாக, தேவன் கொடுக்கிற வல்லமைக்கு முன்பாக அந்த பாவம் அவ்வளவு உக்கிரமானதல்ல. நாம் வெற்றி பெற முடியும் கிறிஸ்துவோடு சேர்ந்து. ஆனால் மனிதர் அதை செய்வதில்லை. இவன் தனக்குள்ளதெல்லாம் விற்று அந்த முத்தை பெற்றுக்கொண்டான். அந்த முத்து கொஞ்ச நாளுக்குள்ள என்ன ஆச்சு? பெரிய விலைக்கு போச்சு. எல்லாரும் நினைச்சாங்க, ஏன்டா இப்படி வித்துட்ட, ஏன் இதை வித்துட்ட, ஏன் இதை வித்துட்ட? எல்லாரும் கேட்டாங்க, கேள்வி பண்ணாங்க. சில பேர் குருவுக்கு படிக்க போகும்போது, ஏன்பா நீ போற, ஏன் நல்லா வாலிப பையன், ஏன் அப்படி போற? கன்னியாஸ்திரிகளை சொல்லுவாங்க, நல்லா பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டு பிள்ளை எடுத்துட்டு அம்மா அப்பாவை பார்த்துக்க, ஏன் விட்டுட்டு போற, ஏன் விட்டுட்டு போற? நல்லா படிச்சிருக்கிற, ஒரு நல்ல வேலைக்கு போகலாம், இப்ப ஏன் போற, போகாத அப்படின்னு சொந்த அப்பா அம்மாவோட நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா விஷயம் என்னவென்றால், ஆண்டவர் பரலோகத்தில் தன்னுடைய ஊழியர்களுக்கு என்று அங்கே கதியை வைத்திருக்கிறார். விசேஷமாக அப்போஸ்தலருக்கு அவர் சொன்னார், என்ன சொன்னார்? நான் பரலோகத்துக்கு போறேன், அங்க பல கதிகள் இருக்கின்றன, அறைகள். நான் சென்று உங்களுக்காக அறைகளை ஏற்பாடு செய்துவிட்டு வந்து உங்களை கூட்டிக் கொண்டு செல்வேன். யாருக்கு? அப்போஸ்தலர்களுக்கு. இந்த 12 அப்போஸ்தலர்கள் என்ன பண்றாங்க? கோத்திரங்களுக்கு தலைவர்களாக பரலோகத்தில் ஆட்சி செய்கிறார். கிறிஸ்துவோடு சேர்ந்து அரசாட்சி செய்கிறார். இன்றைக்கு அந்த 12 புனிதர்களுடைய பெயரால் நாம் கேட்கிற விண்ணப்பங்கள் எல்லாம் கேட்கப்படுகிறது. குன்றாத மகிமையில் அவர்கள் வீற்றிருக்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலகத்துல கொஞ்ச நாள் இருந்து இதுல மாயம். இஸ்ராயல் மக்களுக்கும் எதிர்நாட்டுக்கும் யுத்தம் வந்த பொழுது ஈரானுக்கும் என்னென்ன நடந்தது? பஸ்பமாய் போனது. ஆகவே நிரந்தரமான வாழ்க்கையை அடைய வேண்டும் என்று உங்கள் தரிசனத்தை எங்களுக்கு கொஞ்சம் பெரிதாக, பரலோகத்தை பற்றி உங்கள் தரிசனங்களை பெரிதாக, கடவுளை பற்றி உங்கள் தரிசனத்தை பெருசாகும். அப்பொழுது நீங்கள் வாழ்வீர்கள். கடவுளை இங்கேயே கொண்டிருப்பதனால மகிழ்ச்சியாக இருப்போம், சந்தோஷமாக இருப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே மத்தேயு சுவிசேஷம் இன்றைக்கு நாம் வாசித்தோம். ஆண்டவருடைய ராஜ்யம் ஒரு முத்துக்கு சமமானது, ஒரு புதையலுக்கு சமமானது. மத்தேயு சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். நான் சொன்னேன் அல்லவா, இயேசு கிறிஸ்து கூப்பிட்ட உடனே மத்தேயு வந்தார். அப்படியே இயேசு கூப்பிட்ட உடனே செபதேயின் மக்கள் வந்தார். இயேசு கூப்பிட்ட பொழுது பேதுரு வந்தார். இப்படி ஏராளமான சீடர்கள் இயேசுவை பின்தொடர்ந்தார்கள். அப்பொழுது ஒரு நாள் அவர்கள் இயேசுவிடத்தில் ஒரு கேள்வி எழுப்பினார்கள். மத்தேயு சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் வாசிப்போம். அதன் பின்பு பேதுரு இயேசுவை பார்த்து, நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை பின்பற்றியவர்கள் ஆயிற்று, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்டார். எல்லாத்தையும் நாங்கள் விட்டுட்டோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? பேதுரு எழுப்பின கேள்வி நியாயம்தான் இல்லையா? அவர் கிறிஸ்துவனுடைய உயிர்ப்புக்கு பிற்பாடு வேறு விதமாக இருந்தார். அபிஷேகத்தில் நிறைக்கப்பட்டவராக, இப்பொழுது பயிற்சிக்காக. அதனால அவருக்கு என்ன டவுட்டு? எனக்கு என்ன கிடைக்கும்? காத்து இருக்கிறதுனால என்ன கிடைக்கும்? உங்களை பின்பற்றுவதனால என்ன கிடைக்கும்? உங்களுக்கு கொடுக்குற வர காணிக்கையெல்லாம் நீங்க எல்லாருக்கும் கொடுத்துடுறீங்க. என் குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு வந்துட்டோம், ஊழியத்தில் இருக்கோம், ஊழியத்தில் இருந்தாலும் வீட்டுக்கு ஏதாவது கொடுக்கணும்ல, அதனால எங்களுக்கு என்ன கிடைக்கும்? அப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், தொடர்ந்து வாசிப்போம். அப்பொழுது இயேசு அவர்களுக்கு மறுமொழியாக, புது படைப்பின் நாளில் மானிட மகன் தமது மாட்சிமிகு அரியணையில் வீற்றிருப்பார். அப்போது என்னை பின்பற்றிய நீங்களும் இஸ்ரேல் மக்களின் 12 குலத்தவரும் நடுவர்களாய் 12 அரியணையில் வீற்றிருப்பீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, இம்மையிலும் மறுமையிலும் நீங்கள் 100 மடங்காக அதை பெற்றுக்கொள்வீர்கள். ஒரு பள்ளி மாணவி IAS படிக்க ஆசைப்பட்டாலாம். அந்த கோச்சிங்காக போகும்போது அவங்க ஊர்ல கரெக்ட் டைமுக்கு பஸ் இல்லை, அது எப்பயோ ஒரு முறை வரும். ஆகவே தினமும் அவங்க அப்பா அவளை சைக்கிள் உட்கார வச்சு அந்த 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் கொண்டு போய் விடுவார். அந்த வகுப்பு முடிகிற வரைக்கும் இருந்து கொண்டு வருவார். மகளுக்காகவே இந்த நேரத்தை செலவிட்டதுனால அவ வேலைக்கு போக முடியல.
ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் சொன்னாலாம், அறிவு கட்டத்தனமா பண்ற, அவ படிச்சு என்னத்தை சாதிக்க போறா, அவ படிச்சுதான் உன் குடும்பத்தை காப்பாற்ற போறாளா, அவளை அப்படியே நிறுத்திட்டு கூலி வேலைக்கு அனுப்புவியா, குடும்பத்துல சந்தோஷமா இருப்பியா அப்படின்னு எவ்வளோ ஏளனங்கள் வந்தாங்க. சொந்த மனைவி கூட சொன்னாலாம், உங்க மகளை தலையில தூக்கி வச்சு ஆடுறது நல்லா இல்லை. ஆனா மகனுடைய அன்பை புரிந்து கொண்ட, மகனுடைய ஆசையை புரிந்து கொண்ட தகப்பன் தியாகம் செய்தார். போன வருடம் அவள் IAS ஆக உயர்த்தப்பட்டார். அவள் உயர்த்தப்பட்ட முதல் நாளில் அவள் செய்த காரியம், தன் தகப்பனை அழைத்து அந்த நாற்காலில் அமர வைத்தார். நான் இப்படி இருப்பதற்கு காரணமே என் தந்தை செய்த தியாகம். என்னை சுமந்து கொண்டு சைக்கிளை மிதித்து அவருடைய பாதங்களுக்கு நமஸ்காரம் என்று சொல்லி அந்த தந்தைக்கு தன் மகிழ்ச்சியையும் மரியாதையும் தெரிவித்தார். ஒரு பெரிய காரியத்தை அடைவதற்காக நாம் சில காரியங்களை விட்டுவிட்டால் எவ்வளவோ கௌரவமாக இருக்கும். நிச்சயதார்த்தம், இந்த பெண் பார்க்கும் படலம், மாப்பிள்ளை பார்க்கும் படலத்தில் அன்னைக்கு மாப்பிள்ளை நல்லா குளிச்சுட்டு அழகா வந்து உட்கார்ந்து இருப்பார். பெண்ணும் அன்னைக்கு நல்லா அலங்காரம் செய்து கொண்டு வந்து நிற்பார். பார்க்கிற பார்வை நான் எதிர்பார்த்தது போலவே மாப்பிள்ளை இருக்கார், நான் எதிர்பார்த்ததை விட அழகா இருக்கிறார் மாப்பிள்ளை, ஓகேன்னு சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் கல்யாணம் அடுத்த நாள் வந்த வாரத்திலேயே மாப்பிள்ளை குடிப்பேன்னு எங்களுக்கு தெரியாம போச்சு, மாப்பிள்ளை இப்படியும் தெரியாம போச்சு, இந்த பொண்ணு இப்படிப்பட்டவன் தெரியாம போச்சு, அவன் செல்போன்லயே இருக்கிறா, எல்லாபடியும் பேசிட்டு இருக்கா. நாம் தவறி விடுகிறோம். நம்முடைய பார்வை நம்மை தவற செய்கிறது. நம்முடைய அனுபவங்கள் நமக்கு போதாதல்லவா, நாம் தவறு இழைக்கிறோம். ஆகவே கடவுளுக்குள் நீங்கள் இருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. முதல் ராஜாக்கள் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 21. நீங்கள் யாராக இருங்கள், நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்திருந்தாலும் பைபிள் சொல்லுது, இன்றைக்கு நீ மனம் திரும்பு, இன்றைக்கு நீ உன்னை பரிசுத்தப்படுத்திக்கொள், நாளைக்கு நீ அற்புதத்தை காண்ப. அப்ப கடவுள் ஒவ்வொரு ஆத்துமத்திற்கும் மனம் திரும்புவதற்காக ஒரு சந்தர்ப்பத்தை கொடுப்பார். இல்லாமல் இல்லை, கண்டிப்பாக அவர் சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார். ஒரு ஊர்ல அப்படிதான் பெருமழை பெய்தது. எல்லாரும் ஊரை விட்டு காலி பண்ணுங்க, வெள்ளம் வரப்போகுதுன்னு சொன்னா, ஒருத்தர் சொன்னா கடவுள் இருக்கிறார், வெள்ளம் வந்தே போச்சு, என் வீட்டு மாடி மேல போய் உட்காந்துட்டு கடவுள் இருக்கிறார். அப்பொழுது படகில் அந்த பக்கம் போனவங்க, வந்துறியா, நம்ம அக்கறையை போவோம், தண்ணீர் வச்சின பிற்பாடு வரலாம், கடவுள் இருக்கிறார். கடைசியில ஹெலிகாப்டர்ல வந்து கயிறு போடுறாங்க, ஏரியா, கடவுள் இருக்கிறார். கடைசியில அடித்து செல்லப்பட்டான், இறந்து போனான். இறந்து போன பிற்பாடு அவனுடைய ஆத்மா கடவுளை பார்த்து கேட்டுச்சான், நீர் இருக்கிறீர் என்று நான் நம்பினேனே, ஏன் நீர் எனக்கு உதவி செய்ய வரவில்லை? அப்ப ஆண்டவர் டொக்குன்னு போட்டான், நான் உதவி செய்யலையா? இப்படி 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 நீ வந்து காப்பாற்றுவதற்கு அத்தனை பேரையும் அனுப்பினது நான் தான். வந்துவிடு, தப்பித்துக்கொள், பிழைத்துக்கொள் என்று அழைத்ததெல்லாம் நான் தான். சில நேரங்களில் நாம் கடவுளுடைய பக்தி அதிகமாய் இருப்பது போல சொல்லிக்கொண்டு யதார்த்தமாய் வாழ மறந்து விடுகிறோம். முதல் ராஜாக்கள் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். எலிசா எலியாவை விட்டு திரும்பி வந்து ஏர் மாடுகளை பிடித்து அடித்து தம் உழுத கலப்பைக்கு நெருப்பு மூட்டி அம்மாட்டு இறைச்சியை சமைத்து மக்களுக்கு பரிமாற அவர்களும் அதை உண்டனர். அந்த வசனம் என்ன சொல்லுது? எலிசா எலியாவினிடத்திலிருந்து திரும்பி வந்த பொழுது அவர் செய்த முதல் காரியம், தான் உழுது கொண்டிருந்த 2 மாடுகளையும், அதுதான் அவருடைய பிசினஸ், அதுதான் அவருடைய ஊழியம், அதுதான் அவர் சாப்பாட்டுக்கு வழி, அதுதான் செய்து கொண்டிருந்தார். ஆனால் பெரிய அழைத்தல் வருகிறது. ஏலியாவை பற்றி அவருக்கு தெரியும். அந்த ஏலியா 2 மடங்கான அபிஷேகத்தை கொடுக்கிறார். ஆகவே எது பெருசு? அப்ப நான் தொடர்ந்து மாட்டையே பிடிச்சிட்டு இருப்பேனா? அப்ப அந்த மாட்டை அவர் கொன்றார், 2 எருதுகளில் கொன்றார். தான் உழுவதற்கு பயன்படுத்திய கலப்பையை எரித்தார். அந்த நெருப்பிலே அந்த மாட்டை சமைத்து அந்த மாடை இல்லாம பண்ணிட்டார், மக்களுக்கு போட்டார். இப்போ எலிசா வேலை செய்யணும்னு நினைச்சாலும் அவருக்கு மாடு இல்லை.
வேலை செய்ய நினைச்சாலும் அந்த கலப்பை இல்லை. ஆகவே நீங்கள் யாரோடு உறவு வைத்துக் கொள்ள வேண்டும் என்றாலும் அவருடைய போன் நம்பர் இல்லை, எனவே நீங்கள் அழித்து விட்டீர்கள். யாருடைய எந்த இடத்தில் நீங்கள் அதிகமாக பாவத்தில் விழுந்தீர்களோ இப்பொழுது அந்த சோதனை இல்லை. காரணம், உங்கள் ஆத்துமத்தை காப்பாற்றிக் கொள்ள நீங்கள் வேறு நகருக்கு குடிபெயர்ந்து இருக்கிறீர்கள். இப்பொழுது நீங்கள் வேலை செய்யறீங்க, கொஞ்சம் கொஞ்சம் காசு வருது, ஆனால் நிம்மதியா இருக்கு. முன்பு அதிகமாய் பணம் வந்தது, ஆனால் ஆபத்து எப்பொழுதும் இருந்தது. ஏனெனில் இப்பொழுது அந்த தொழிலை நீங்கள் விட்டு விட்டீர்கள். எலிஷா அனைத்தையும் விட்டு விட்டார். அவன் இந்த செய்தி கேட்கிற எல்லாரும் வேலை விட்டுடுங்கன்னு சொல்லல. பெரிய காரியத்திற்காக சிறியவற்றை, அற்பமானவற்றை தள்ளிவிடுங்கள். நிறைவு வருகிற பொழுது இந்த குறைவானவற்றை விட்டு விடுங்கள். சந்தோஷமா இருப்பீங்க. சினிமா பார்த்து, சீரியலை பார்த்து, அதை பார்த்து, இதை பார்த்து, நைட்டெல்லாம் பார்த்து, காலையிலையும் கோட்டுவா, கோயிலையும் கோட்டுவா, கம்பெனிலையும் கோட்டுவா. அப்போ மேனேஜர் பார்ப்பார், என்ன இவன் காலையில் வந்து கோட்டுவாய் விட்டுட்டு இருக்காங்க. அதே அவனோட பக்கத்தில் இருக்கிறவர்கள் இரவு 8 மணிக்கு உறங்கி காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு ஆபீஸ்க்கு ஃப்ரெஷ்ஷா வர்றவங்க தன்னுடைய வேலைகளை அதிகமாய் செய்வதில், டர்ன் ஓவர் அதிகமாய் வருவதையும் பார்க்கிற மேனேஜர் அவர்களை ஆசீர்வதிப்பார். தன் இதயத்திற்கு நெருக்கமானவர்களாய் வைத்து பொறுப்பை ஒப்படைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி. ஆகவே லூக்கா சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 37 39 ஏசப்பா சொல்றாரு, திராட்சை ரசம், புதிய திராட்சை ரசத்தை பழைய பையில ஊத்தக்கூடாதுப்பா. இன்னைக்கு நீங்க கேட்கிற செய்தியை பழைய வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டே கேட்டு பாருங்களேன், உங்களுக்கு எந்த மாற்றமும் வராது. இதே புதிய பையில நான் மாறணும், என் வாழ்க்கையை மாத்திக்கணும், நல்லவனா வாழணும், நீ கிறிஸ்துவுக்குரியவனா அப்படின்னு அந்த பெயரை கூட பயன்படுத்துவானா. நீ நல்லவனாய் வாழ்வதே கிறிஸ்துவுக்குள் வாழ்வது தான். கிறிஸ்துவுக்குள் வாழ்வது தான் நல்லவனாய் வாழ்வது. கிறிஸ்துவை அணிந்து கொள்வது தான் நல்லவனாய் வாழ்வது. ஆகவே புதிய திராட்சை ரசத்தை புதிய பையில் ஊற்றுங்க. ஏசப்பச்சம், நான் ஒரு பழமைவாதி, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது, இதெல்லாம் செய்ய மாட்டேன், இதெல்லாம் புது விஷயங்களை கேட்குறீங்க, உங்களுக்கு குழப்பமாக இருக்கு. அல்லது பழைய திராட்சை ரசத்தை புதிய பையில ஊத்துறீங்க, செட் ஆகாது. நீங்கள் புதிய நிலையோடு, புதிய மனநிலையோடு, புதிய நற்செய்தியாக இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க. இது மத மாற்றம் அல்ல, மனமாற்றம். ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு இயேசுவை தவிர வேறு யாரை சாட்சியாக சொல்ல முடியும்? அவர் வாழ்ந்து காட்டினார். நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் என்றார். அவர் தான் வழி, பரலோகத்திற்கு வழி அவர் தான், வேறு எதுவும் இல்லை. ஆகவே அந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பின்பற்றிட்டே போனா சரியாயிடும். அன்னைக்கு ஒரு நாள் நான் வள்ளியூர் போகணும், புதிய ஊர், நான் போய்கொண்டே இருந்தேன். அந்த காணிக்கல் இருக்கும் அல்லவா, எல்லையை காட்டுகிற கல், 35 கிலோமீட்டர், 30 கிலோமீட்டர், 20 கிலோமீட்டர், 10 கிலோமீட்டர், 5 கிலோமீட்டர், 2 கிலோமீட்டர், 1 கிலோமீட்டர், வள்ளியூர் வந்துவிட்டார். நாம் வாழ ஆரம்பித்தாலே பரலோகம் நிச்சயம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வாழ ஆரம்பித்து விட்டாலே நாம் பரலோகத்தில் தான் போய் சேரும். அப்போஸ்தலர் பணி 16ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம், சிறைச்சாலையில் பவுலும் சீலாவும் மிகுந்த கஷ்டத்தில் வேதனையில் இருக்கிறார், துயரத்தில் இருக்கிறார். நைய புடைக்கப்பட்டு சிறைச்சாலை உள்ள அறைக்குள், இருட்டறைக்குள் அவர்கள் போடப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் அந்த இடத்தில் என்ன செஞ்சாங்க தெரியுமா? கடவுளை துதித்தார்கள். அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துவுக்காக, நற்செய்திக்காக இந்த வேதனைகளை அனுபவிப்பதை நாங்கள் மகிழ்மையாய் கருதுகிறோம், இந்த காயங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் மகிமையாய் கருதுகிறோம் என்று கடவுளை போற்றி புகழ்ந்தார்கள். உங்களுடைய கஷ்டங்களில் நீங்கள் பரலோகத்தை அடைவதற்காக நீங்கள் படுகிற கஷ்டங்களில் நீங்கள் மகிழ்ச்சி அடையுங்கள். ஊழியர்களே மகிழ்ச்சி அடையுங்கள், கிறிஸ்தவர்களே மகிழ்ச்சி அடையுங்கள்.
கிறிஸ்துவை அறிவிப்பதற்காக துன்பப்படுத்தப்படுகிறவர்களே மகிழ்ச்சி அடையுங்கள். கிறிஸ்துவுக்காக உழைத்து எந்த பலனும் பெறாமல் தனிமையில் விடப்பட்டிருக்கிறவர்களே மகிழ்ச்சி அடையுங்கள். உங்கள் பலன் பரலோகத்தில் பெரிதாக இருக்கும். அப்பொழுது சிறைச்சாலை கதவுகள் எல்லாம் திறந்து சங்கிலிகள் எல்லாம் அருந்த பிற்பாடு அவர்கள் எல்லாம் பாதுகாக்க வேண்டிய காவலாளி ஓடியாரான். அவன் என்ன கேட்டான்? அப்போஸ்தலர் பணி 16ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் 31 வசனம் இரண்டத்தையும் வாசிப்போம். அவர்களை வெளியே அழைத்து வந்து, பெரியோரை மீட்படைய நான் என்ன செய்ய வேண்டும்? பவுலையும் சீலாவையும் அழைத்துக் கொண்டு வெளியே வந்து, பெரியோரே, கைதிகள் எப்படி கூப்பிடுவோம்? பெரியோர் கூப்பிடுவோமா? நம்பர் கொடுத்த நம்பர் கூப்பிடுவோம். பெரியோரே, இங்கிலீஷ் என்ன சொல்ல? சா. இன்னும் தூய தமிழ் வேற எது சொல்லணும்னா ஐயா. மரியாதைக்குரியவர்களே, இந்த வல்லமையை பெறுவதற்கு நான் என்ன செய்ய? இந்த வல்லமையை பெறுவதற்கு நான் என்ன செய்ய? ஒரு காவலாளி ஒரு கைதிகளை பார்த்து கேட்டார். இந்த வல்லமை, நெருக்கத்தின் மத்தியிலும் மகிழ்ச்சியா இருக்கிற வல்லமை, துயரத்தின் நடுவிலும் மகிழ்ச்சியா இருக்கும். நம்ம பெரும்பாலானவர் என்ன சொல்லுவாங்க? நான் கேட்டது கிடைக்கட்டும், நான் அப்புறமா சந்தோஷமா இருக்கேன். நான் கேட்டது கிடைக்கட்டும், நான் கோயிலுக்கு வரேன். நான் கேட்டது நடக்கட்டும், நான் காணிக்கை கொடுக்கிறேன். இந்த துயரம் மாறட்டும், அப்புறம் பார்க்கலாம். பவுலும் சீலாவும் துயரத்தின் நடுவில் இது கடவுளுக்காக நான் அடைகிற பாக்கியம் என்று சொல்லி துதித்தார்கள். அப்பொழுது அவர்கள் சொன்ன பதில்தான் 31ஆம் வசனம். நீயும் உன் வீட்டாரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவசியுங்கள். நீ விசுவசி, நீயும் உன் வீட்டாரும் ரட்சிப்படைவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன பண்ண சொன்னாங்க? நீ விசுவசிப்பா இயேசப்பாவை, நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ஒருத்தர் நம்புறதுனால குடும்பமே, சக்கேவை நம்பியதுனால குடும்பத்திற்கே இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. ஆண்டவர் சொன்னார், நீ ஒருத்தர் நம்பினா உன்னை சார்ந்தவர்களுக்கு எல்லாம் மீட்பு. நீ ஒருத்தர் நம்பலனா உன்னை சார்ந்தவர் அத்தனை பேரும் கட்டுக்கொண்டு இருப்பாங்க. அப்பா சம்பாதிச்சு வந்து போடலனா மனைவி எப்படி காசு கிடைக்கும்? மனைவி கையில காசு இல்லைன்னா அவன் எப்படி பிள்ளைகளை போதிப்பா, போஷிப்பா? உன்னை சார்ந்த அத்தனையும் சபிக்கப்படும். ஆகவே அன்பு பிள்ளைகளே, ஆண்டவருடைய நேசமுள்ள இருதயத்தில் இருந்து இன்றைக்கு அவர் சொல்லிக் கொடுக்கிற வார்த்தை, கிறிஸ்துவுக்காக, பரலோகத்திற்காக, மேன்மையானவைகளுக்காக நீங்கள் சிலவற்றை துணிந்து ரத்து செய்யுங்கள், விட்டுவிடுங்கள், விற்றுவிடுங்கள். அப்பொழுது நீங்கள் வாழ்வடைவீர்கள். சென்னையில் ஒரு குடும்பம் இருந்தார்கள். குழந்தையே இல்லை. அந்த கூட்டு குடும்பத்தில் அவர்களை ஒவ்வொரு நிமிஷமும் பிரச்சனைகள் வருகிற பொழுது குழந்தை இல்லை என்பதை சுட்டி காட்டிட்டே இருந்தான், குத்தி காட்டிக்கொண்டே இருந்தார்கள். ஆகவே இன்னும் அந்த இடத்தில் இருப்பது அறிவீனம் என்பதை அறிந்து அவர் அந்த வீட்டையே வித்துட்டு அவன் சொந்த ஊருக்கு போனாங்க. அங்க போய் வீடு கட்டுறாங்க. தொந்தரவு விட்டுச்சா? உனக்கு தான் குழந்தை இல்லையே, ஏன் வீடு கட்டுற? விசுவாசிகளே, இந்த செய்தி கேட்கிறவர்களே, நீ கட்டிக்கொண்டே இரு. உன்னை ஆண்டவர் என்ன செய்ய சொல்றாரோ செஞ்சுட்டே இரு. அது உனக்கு பலன் அளிக்கும். நான் அது கிடைச்ச பிற்பாடு நான் இதெல்லாம் நான் கற்றுக்கொள்வேன்னு சொன்னா வெற்றிடமாய் நிற்பாய். அவங்க கட்டிக்கிட்டே இருந்தாங்க. எல்லாரும் கேட்கும் போது அவங்க சொன்னாங்க, ஆண்டவர் தருவார். அப்போ அவங்க வீட்டை கட்டி முடிச்சாங்க. குழந்தையே பிறக்காதுன்னு சொன்ன அவங்களுக்கு ஆண்டவர் ஒரு குழந்தையை கொடுத்தார். ஆண்டவர் ஒரு குழந்தையை கொடுத்தார். அந்த குழந்தைக்கு பேர் வைக்கும் பொழுது அவர்களை கேலி செய்தவர்களாம் வந்து குழந்தையுடைய பாதத்தை முத்தமிட்டு, நாங்கள் தெரியாமல் வளரிவிட்டோம், கடவுள் ஏற்ற நேரத்தில் எல்லாம் செய்வார். உன் பாத்திரத்தை தகுதியா வச்சுக்கோ, தன் அபிஷேகத்தை ஊற்றுவார். உன் பாத்திரத்தை மூடி வச்சுட்டு, உன் பாத்திரத்தை அழுக்கா வச்சுட்டு கடவுள் கரெக்டா என்ன அபிஷேகிச்சு தூக்கிடுவார் நினைக்காதே. உன் பாத்திரம் தூக்கி வீசம் எரியப்படும். பலன் தராத எல்லா மரங்களும் வெட்டப்படும். கனி தருகிற கிளையோ அவர் தரித்து விடுவார், அது செழித்து வரும். ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து செபிங்க.
ஆண்டவரே, உமக்காக நான் எதை விட்டுவிட வேண்டும்? இந்த கேள்வி கேளுங்க. 3 மணி நேரம் டிவி, அசந்து போக மாட்டோம். அப்படியே சினிமா தியேட்டர்ல எப்படி உட்காரோம் அப்படியே தான் உட்காந்துருப்போம். 3 மணி நேரம் 10 நிமிஷம் பிரேக் இருக்கும். இப்படியே தான் உட்காரும். ஆனா கோயில்ல ஜப கூட்டத்துக்கு வந்தா எந்திரிக்க வைங்களேன், கை தட்டுங்களேன், இப்படி பண்ணுங்களேன், அப்பதான் கொஞ்சம் உற்சாகமா இருக்கும். இல்லைன்னா அவங்களுக்கு அப்படியே தூங்கிடுறாங்களே. சினிமால நீ தூங்குவியா? உன் விருப்பத்திற்கு ஏற்றபடி உலகம் அசைய வேண்டும் என்று நினைக்கிறார். கடவுளுடைய விருப்பத்திற்கு ஏற்றபடி உன்னை அசை, உன்னை விட்டுக்கொடு. மிகப்பெரிய செல்வமாகிய இயேசு கிறிஸ்து உனக்கு சொந்தமாவார். ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் என்னை இப்போதே. கண்கொண்டு பாரும் கடவுளின் மகனே, காணிக்கையா தந்தார் நீதானே. காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் என்னை இப்போதே. நாங்கள் தந்த காணிக்கை எல்லாம் இரட்சகன் கொடுத்தது. மேகம் சிந்தும் நீர்த்துளி எல்லாம் பூமி கொடுத்தது. காலங்கள் மாறும், கோலங்கள் மாறும், காலங்கள் மாறும், கோலங்கள் மாறும், ஆகாயம் மாறும் கடவுளின் மகனே, ஆனாலும் உன் அன்பு மாறாது. அன்புமிக்க சகோதர சகோதரி, நானும் நீங்களும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கும் இந்த பலி எல்லாம் உள்ள இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கை நீட்டி இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நீர்தாமே வாரி வழங்கிய கொடைகளிலிருந்து நாங்கள் கொண்டு வரும் இக்காணிக்கைகளை ஏற்றோம். அதனால் உமது அருளின் ஆற்றலால் செயல்படும் இப்புனிதமிக்க மறை நிகழ்வுகள் இவ்வுலகில் எங்கள் வாழ்வை புனிதப்படுத்தி நிலையான பேரின்பதற்கு இட்டுச் செல்வதுமாக எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழ்வுரை உமக்கு தேவையன்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் உமது அருள் கொடையாலே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பதும் பொது ஆட்சியை விகுதிப்படுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்பு அடைய பயன்படுகிறது. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகம் மன்னகம் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்தியருட உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள்,
ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதனும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்து எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் அந்தோணி சுவாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உடைய திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்யும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடன் நாம் நிலைவாழ்வில் பங்கு கொள்ள தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிற்கு எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியது. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, உம்முடைய திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும், தீயனிடமிருந்து எங்களுக்கு விடுவித்தல். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமா. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்னும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் உடைய திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியை ஒற்றுமை அளித்திருவீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம், சமாதானம், சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குங்கள். ஒப்பற்ற செல்வமாகி இந்த கிறிஸ்துவை கொண்டிருக்க நாம் பாக்கியவான்கள். இந்த திருவிருந்திற்கு அழைக்க பெற்றுள்ள நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியலும் எனது ஆன்மா நலமடையும். நமக்குள்ள போகும் இயேசுவின் திருவுடலும் திருரத்தம் நம்மை காத்து நமக்கு நிலைவாழ்வு அளிப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தம். ஆமென்.
கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவி விடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்து அருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதையும். தீய பகைவிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிடும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உடைய திருமகனுடைய பாடுகளின் நிலையான நினைவாகிய இத்திருவுணவை உட்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு சொல்லற்கரிய அன்பினால் அவரே எங்களுக்கு அளித்துள்ள இக்கொடை எங்கள் மீட்புக்கு பயன்பட அருள்வீரார். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி. மாதாவே துணை நீரே, உம்மை வாழ்த்தி போற்ற வரம் தாரும். இதோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா, ஏற்றம் பாகையமை பாரும். வானோ தம்மரசே தாயேயம், மஞ்சாத்தை தயவாய் கேளும். ஏனோரென்றமை நீர் தள்ளாமல் எக்காலத்துமே தற்காலும்.